வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். பிமல், திலித், உதய உள்ளிட்ட சிலருக்கு ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி. கோட்டாபய ராஜபக்சவிடம் போலீசார் விசாரணை. 2027 நோக்கி தீவிரமடையும் விசாரணை. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் அனுர அரசு. தேர்தல்களை நடத்தாமல் ஆட்சியை நீடிக்க அரசாங்கம் சதி. சம்பிக்க குற்றச்சாட்டு. தடுப்பு காவலில் சுரேஷ் சலேவுக்கு அநீதி. சிறைச்சாலைக்கு அனுப்புமாறு அடம் பிடிக்கும் மனைவி. உக்ரைனுக்கு பிரித்தானியா அளிக்கும் ஏவுகணை உதவி. ரஷ்யா எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு தொடர்பில் பொய்யான தகவல்கள் வெளியிட்டு நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் பல அரசியல் பிரமுகர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் மீது கோட்டை நீதவான் பசான் அமரசேன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருக்கின்றார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச, முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில, நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார, ஸ்ரீலங்கா மக்கள் கட்சியின் தலைவர் அசங்க நவரத்ன மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர் மஹிந்த பத்ரன ஆகியோருக்கு எதிராக இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பில் குறித்த நபர்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை ஆரம்பகட்ட அவதானிப்பில் தெரியவந்துள்ளதாக கோட்டை நீதவான் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். 2024 ஆண்டின் 8ஆம் இலக்க நீதிமன்றம் நியாயாதிக்க சபை அல்லது நிறுவனத்தை அவமதித்தல் சட்டத்தின் கீழ் குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நீதவான் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னர் நீதவான் முன்னிலையில் உண்மைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் குறித்த கருத்துக்கள் அடங்கிய திருத்தப்படாத இருவட்டுகளும் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சுகீஸ்வர பண்டாரு கைது செய்யப்பட்டமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கின்றனர். ரணிலின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் திட்ட பணிப்பாளராக பணியாற்றிய சுகீஸ்வர பண்டார ஜனாதிபதியின் செலவினங்களின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கடந்த ஜூன் 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். சுகீஸ்வர பண்டார மேற்கண்ட பதவிகளை வகித்த காலத்தில் அரச வாகனங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை மற்றும் ஊழியர்கள் அரசியல் நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டனர் என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை நடத்தி வருகிறது. சுகீஸ்வர பண்டார ஜனாதிபதியின் செயலாளராக பணியாற்றிய காலத்தில் 1.93 மில்லியன் ரூபாவும், திட்டப்பணிப்பாளராக பணியாற்றிய காலத்தில் 4.26 மில்லியன் ரூபாவும் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் பணி ஜனாதிபதி செயலக செயலாளராக பணியாற்றிய சுகீஸ்வர பண்டாரவின் பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனவினால் பிணை நிராகரிக்கப்பட்டது. அத்துடன் அவரை எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்ட தம்முடைய உறவுகளுக்கான நீதியை தேடும் பயணமும் அந்த குடும்பங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாழ்வாதார உதவிகளை வழங்கும் செயல்பாடுகளும் சமாந்தரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்தார். இந்த நிலையில் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். பல ஆண்டுகளாக தங்களது உறவுகளை தேடி தவிக்கும் குடும்பங்களின் வலியை நாம் முழுமையாக உணர்கிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்துக்கு அதிக முன்னுரிமை வழங்கி செயற்பட்டு வருகின்றது.
அதன் வெளிப்பாடாகவே காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு குடும்பத்தின் வருமானம் ஈட்டுபவர் காணாமல் போயிருக்கலாம். எனவே உண்மையை தேடும் விசாரணைக்கு இணையாக அந்த குடும்பங்களின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்வை மீள கட்டியெழுப்புவதற்கான உதவிகளும் வழங்கப்பட வேண்டும். இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானவை அல்ல. அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மனித புதைகுழிகள் தொடர்பான அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இவ்வாறான இடங்களில் கிடைக்கும் சான்றுகள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு நிபுணத்துவத்துடன் விசாரிக்கப்பட்டு நீதி செயல்முறைகளுக்கு உட்படுத்தப்படுவது அவசியமாகும். உண்மை, நீதி, நிவாரணம், கண்ணியம், மீள் நிகழாமை ஆகியன ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. உண்மையை தேடும் பொறுப்பிலிருந்து இந்த அரசாங்கம் ஒருபோதும் விலகாது என்றார். இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார, எமது அரசாங்கத்திலேயே முக்கியமான ஒரு கொள்கை இருக்கின்றது. சட்டம் அனைவருக்குமே சமம். சட்டத்திற்கு மேலாக ஒருவரும் இல்லை. காணாமலாக்கப்பட்ட பிரச்சினைகள் போன்ற சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கும் சட்டம் சரியான முறையிலேயே நடைமுறைப்படுத்தப்படும். அனைவருக்கும் நீதி கிடைக்கும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கியதும் இந்த எதிர்பார்ப்பினால் ஆகும். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான செயற்பாடுகளை பலப்படுத்தும் நோக்கில் அலுவலகத்தின் ஆளணி பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட்டு புதிதாக 69 உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 2025ஆம் ஆண்டில் சுமார் 375 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் செம்மணி சமூக புதைகுழி தொடர்பான ஆய்வுகளை விஞ்ஞான ரீதியாக முன்னெடுப்பதற்காக 57 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடமைப்பு, கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை உள்ளடக்கிய விசேட உதவி பொதியொன்றினை வழங்குவது தொடர்பிலும் ஆராயப்பட்டு வருகின்றது. குற்றவாளிகள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். தேர்தலை நடத்தாமல் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கான சதித்திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினரும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவும் செயல்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சரான சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து கொள்ளாமல் தங்களது ஆட்சி காலத்தை நீடித்துக் கொள்வதற்காகவே அரசு 22வது அரசமைப்பு திருத்தத்தை கையில் எடுத்துள்ளது. சில அமைச்சர்கள் தேர்தல்கள் வராது என பிரகடனம் செய்த போதிலும் ஜனாதிபதியோ அரசின் பேச்சாளரோ அதனை இதுவரை மறுக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டல்களின்படி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 2026இல் $8.6 பில்லியன் டாலர்களாகவும் 2027இல் $12 பில்லியன் டாலர்களாகவும் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் எந்தவித உற்பத்தி வளர்ச்சியோ புதிய முதலீடுகளோ இல்லாமல் வெறும் சமூக வலை விளம்பரங்களை கொண்டு நாட்டை நடத்த முடியாது. கடந்த 2022 மார்ச் 7 அன்று இலங்கை வங்குரோத்தாகும் நிலை குறித்து சர்வதேச நாணய நிதியம் ரகசிய கடிதம் மூலம் எச்சரித்திருந்தும் அதற்கு காரணமான எவர் மீதும் தற்போதைய அரசு இதுவரை முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. கடற்கரை தீவு சுற்றுலாக்களை முன்பதிவு செய்தல், உண்மையான பொருளாதார பிரச்சினைகளை மூடி மறைத்து மக்களின் கவனத்தை வேறு திசைக்கு திருப்புவதற்காகவே அரசு இத்தகைய நாடகங்களை நடத்துகின்றது. அரசின் இந்த ஏமாற்று வேலைகளுக்கு மக்கள் ஏமாந்துவிடக்கூடாது. கூட்டு எதிர்க்கட்சியாக நாடு முழுவதும் சென்று மக்களை விழிப்புணர்வூட்ட உள்ளோம் என தெரிவித்துள்ளார். தேசிய புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலிவிற்கு பாரிய அநீதி இழைக்கப்படுவதாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரான சரத் வீரசேகர தெரிவித்தார். முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர பத்ரமுல்ல நெல்லும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் குறிப்பிட்டார். முன்னாள் அரசு புலனாய்வு தலைவர் ஜெனரல் சுரேஷ் சலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதியின் உத்தரவிற்கமைய 180 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தற்போதைய அமைச்சரவை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வரவுள்ள நிலையில் இந்த மாதம் 28ஆம் திகதியுடன் முடிவடையும் இந்த 180 நாள் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிப்பது பொருத்தமற்றது. சுரேஷ் சலேவின் மனைவி ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தடுப்பு காவல் உத்தரவின்றி அவரை விளக்கமறியலில் வைக்குமாறும், அவ்வாறு செய்தால் விசாரணைகளுக்கு அவர் முழுமையான
ஒத்துழைப்பை வழங்குவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 180 நாட்கள் கடந்தும் இதுவரை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படாமலும் நீதிமன்ற நடவடிக்கை தொடங்கப்படாமலும் இருந்தால் அவரை விளக்கமறியலில் வைத்து சட்ட நடவடிக்கைகளை தொடருமாறு நாமும் வலியுறுத்துகிறோம். சஹ்ரான் மற்றும் நௌஃபர் மௌலவி இணைந்து இத்தகைய பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளமை குறித்து 2015 முதலே குற்ற புலனாய்வுத்துறை அறிந்திருந்தது. தாக்குதலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு வனாதாவிலுவில் 100 கிலோ வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டன. மாவனெல்லையில் புத்தர் சிலைகள் சேதப்படுத்தப்பட்டன. தாக்குதலுக்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு இந்திய உளவுத்துறையும் எச்சரித்தது. இவை அனைத்தையும் அறிந்திருந்தும் தடுப்பதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் 2016 முதல் 2019 டிசம்பர் வரை மலேசியா மற்றும் இந்தியாவில் தங்கியிருந்த சுரேஷ் சலேவை எந்த அடிப்படையில் கைது செய்துள்ளனர் என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு உட்பட 7 உள்நாட்டு குழுக்களின் அறிக்கைகளிலோ அல்லது தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களிலோ சுரேஷ் சலேவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. மேலும் 2 ஆண்டுகள் ஆய்வு செய்த FBI மற்றும் ஆஸ்திரேலிய போலீஸ் போன்ற சர்வதேச புலனாய்வு அமைப்புகளும் இது ISIS தாக்குதல் என்றே முடிவுக்கு வந்தன. அவற்றிலும் சலேவின் பெயர் இடம்பெறவில்லை. சேனல் 4 ஊடகத்திற்கு LTTயின் முன்னாள் உறுப்பினரான ஆசாத் மௌலானா அளித்த பொய் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே சலே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கூற்று முற்றிலும் பொய்யானது என முன்னாள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட இமாம் ஆணைக்குழுவும் உறுதிப்படுத்தியுள்ளது. உக்ரைனுக்கு பிரித்தானியா ஏவுகணை உதவிகளை வருவது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதற்கு சமனாகும். SCALP ரக நீண்ட தூர ஏவுகணை தயாரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய பிரித்தானிய தயாரிப்பு உதிரி பாகங்கள் குறித்த ரகசிய தகவல்கள் உக்ரைனிடம் வழங்க அந்த நாடு எடுத்திருக்கக்கூடிய முடிவு மேலும் நிலைமையை மோசமாக்கும் என்று ரஷ்யா கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பிரித்தானிய பிரதமர் ஆண்ட்ரி ஃபர்னாம் பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக திங்களன்று கியேவ் நகரை வந்தடைந்தார். நீண்ட தூரம் பாயும் ஏவுகணைகளின் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த கியேவிற்கு உதவுவதற்கான பிரித்தானியாவின் ஆதரவையும் அவர் அங்கு அறிவிக்கவிருக்கிறார். பிரதமரின் அந்த பயணம் மற்றும் அளிக்கவிருக்கும் ஆதரவு குறித்த கேள்விக்கு பதிலளித்த ரஷ்ய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இறுதி அமைதி ஒப்பந்தத்தை நோக்கிய எந்தவொரு முன்னேற்றத்தையும் தடுப்பதற்கு பிரித்தானியா தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த போரில் பிரித்தானியா உக்ரைனுக்கு ஆதரவாகவே செயற்பட்டு வந்துள்ளது. பிரித்தானியா திட்டமிட்டபடியும் தொடர்ச்சியாகவும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதுடன் அமைதி தீர்வுக்கான முயற்சியில் மிகச்சிறிய முன்னேற்றம் ஏற்படுவதை தடுப்பதற்கான திட்டங்களையும் திட்டமிட்டபடியும் தொடர்ச்சியாகவும் தீட்டி வருகின்றது என்று பெஸ்கோவ் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். அது மாத்திரமன்றி உக்ரைனில் ஏவுகணை உற்பத்தி நிலையங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றின் இருப்பிடத்தை கண்டறிந்து அழிப்பதற்காக ரஷ்ய ராணுவம் ஏற்கனவே முறையாக தகவல்களை சேகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் ரஷ்யாவிற்கு எதிரான நீண்ட தூர தாக்குதல்களுக்கு முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து போரில் பிரித்தானியா தனது ஈடுபாட்டை அதிகரிப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் உக்ரைனுக்கு ட்ரோன்களை வழங்குவதால் ஏற்படக்கூடிய குறிப்பிடப்படாத விளைவுகள் குறித்தும் கடந்த வாரம் பிரித்தானியாவை ரஷ்யா எச்சரித்தது. ஆனால் இந்த சட்டவிரோத போருக்கு எதிராக உக்ரைனுக்கு 100% ஆதரவளிக்க பிரித்தானியா உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் பெர்னாம் அப்போது பதிலளித்திருந்தார். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.